ஹே ஆல் குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்போட தான் வந்திருக்கேன். கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு இல்லையா? எல்லாத்து வீட்லேயும் விளக்கு வந்து கண்டிப்பாக பிசுக்காக தான் இருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல பாயிலிங் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 2 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் டிடர்ஜென்ட் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, சப்போஸ் உங்கள்கிட்ட டிடர்ஜென்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் லிக்விட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லிக்விட் தான் ஆட் பண்ணேன். இது எல்லாமே ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஆயிலியான விளக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஸ்டவ் கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கணும். ஸோ எல்லா விளக்கையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆஃபில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம விளக்கெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே, 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் இருந்துச்சு. எல்லா டஸ்ட்டும் மேலே வந்துருச்சு. அந்த பழைய வாட்டரை ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நம்ம புது வாட்டர் ஆட் பண்ணி ஒவ்வொரு விளக்கம் எடுத்து நம்ம கையில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் ஆயில்லையும் அது அப்படியே போயிடும். இதே மெத்தட் தான் நான் லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இந்த இயர் எடுக்கும்போது என்னோடய எல்லா விளக்குமே அப்படியே இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்காக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட் ஆர் எனி கிளாத் எதுலையாச்சும் போட்டு ட்ரை பண்ணி எடுத்து ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட்டு கிச்சன் டிப்போட பார்க்குறேன். குட் நைட்.